25,600 புட் ஆப்ஷன் 133 ரூபாயில் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி கிடையாது, ஏன்னா பிரீமியம் ஃப்ளக்சுவேஷனா இருக்கு. 133 ரூபாய்க்கு மேல் சென்றால் மார்க்கெட் சூட் ஆயிடும். அதே மாதிரி கால் ஆப்ஷனோட பிரீமியம் 145 ரேஞ்சுக்கு மேல போனாதான் உங்களுக்கான என்ட்ரி லெவல். 25,550 கால் ஆப்ஷன். ஓகே, புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆக போகுது. 33 என்டர் ஆயிடுச்சு சார். 133 என்ட்ரி ஆயிருக்கு. 133 ஷார்ப்பா என்ட்ரி ஆயிருக்கு. 133ல என்ட்ரி ஆயிருக்கு எனக்கு. ஓகே, இதுலயும் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணானா நான் ட்ரேடிங் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளோட ஏரியா வந்தோடனே டச் பண்ணிட்டு திரும்ப ரிவேர்ஸ் ஆகுறான் அப்படின்னா அந்த இடத்துல ட்ராப் மூமெண்டம் பாசிபிள். புரியுதுங்களா? ட்ராப் மூமெண்டம் பாசிபிள். அதுக்காக தான் இப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரை எங்க இருக்கணும்? இந்த கேண்டல் 126 ருபீஸ்ல உங்களோட ஸ்டாப் லாஸ். 126 ருபீஸ்ல எக்ஸிட் ஆயிடுனா எக்ஸிட், வெயிட்டே பண்ணக்கூடாது. 126 ருபீஸ்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ். அது எக்ஸிட் பண்ணா எக்ஸிட் பண்ணிட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு ட்ரேடிங்கே வேண்டாம், நம்ம மண்டே பார்த்துக்கலாம். 129.30 ருபீஸ் போயிட்டு இருக்கு. 133ல எனக்கு என்ட்ரி ஆயிருக்கு. அகைன் புட் சைடுக்கான என்ட்ரி. திரும்பவும் ஃப்ளக்சுவேஷன்ல டவுன் 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 வந்துட்டு இருக்கா. இது ஒரு பிக் சைஸான கேண்டல் போட்டோம். 146 ரேஞ்ச் வரையும் அடிக்கணும் அவன். திரும்பவும் அகைன் 133 134. கமான் கமான். 146 அவன் ஒன் டைமா அவன் டச் பண்ணணும் போயிட்டு ஐயே. ஓகே, 33 133 134 சூப்பர். 135 ஒரு ஸ்ட்ராங் கேண்டல் புட் சைடில் அடிக்கணும். அதுக்குள்ள ஸ்கொயர் அப் மூமெண்டம், ஷார்ட் கவர் மூமெண்டம் வரணும். ஷார்ட் கவர் மூமெண்டம் புட் சைடு வரணும். இங்க அன்வெண்டிங் பண்ணுவாங்க கால் சைடில், அதனால பில்டப் சரியாகும். 135 136 சூப்பர். ஓகே, 140 சார் எக்ஸிட் பண்றது ரெடியா இருங்க. 146 ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க. ட்ரைல் பண்ணி போறவங்க பயங்கரமான ப்ராஃபிட் கொடுக்கும். ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க, ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க, சூப்பரான ப்ராஃபிட் கொடுக்கும். 133 ரூபாயிலிருந்து 140 ரூபா போயிட்டு இருக்கு. 146 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 159. 159 செகண்ட் டார்கெட். ஓகே சூப்பர். 140 ரூபா அடைஞ்சிருக்கு. கமான் கமான் கமான். ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க சார், ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கேன் 125 ரூபாய் ஸ்டாப் லாஸ். இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க வந்துடணும்? இந்த கேண்டல் முடிஞ்ச உடனே 133 ரூபாய் நீங்க எடுத்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்துடணும். லோவர் ரிஸ்க் 141 141 142 சார். லாங் கேண்டல் அடிப்பா சார், லாங் கேண்டல் அடிப்பான், லாங் கேண்டல் அடிப்பான். ஓகே, ஸ்கேல்பரா இருந்தவங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸ்கேல்பரா இருக்குங்க வெளியே வந்துருங்க. இல்ல சார் நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போறேன்றங்க, லாங்கா ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. 146 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 159 செகண்ட் டார்கெட். நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து செல்லிங் தான் சார் வரும் சொன்னேன். அதே மாதிரி செல்லிங் கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கா. ஓகே, நான் சொன்ன மாதிரி டிராப் பண்ணிட்டான். 133 திரும்ப நம்ம அளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டான். இது ஒரு லாங் கேண்டல். 146 ரூபாய் வரையும் அடிக்கணும். புட் சைடில் இன்வெர்ட் பண்ணி அடிக்கிறது தான் டிராப்பிங். ஓகே, இது 146 ரூபாயை ஒன் டைமா ஒன் டச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபிளக்சுவேஷன் பண்ணிட்டு இருக்கான். கால் சைடில் சப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 125 ரூபாயில் இருக்கணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 125. இந்த கேண்டல் முடிஞ்ச பின்னால தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 126 ரூபாய். முடிஞ்ச பின்னால 133 ரூபாயில கொண்டு வந்துடணும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். கமான். சப்போர்ட் எடுத்துட்டான். பிரீமியம்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். பிரீமியம்ல சப்போர்ட் எடுத்திருக்கானா 126 ரூபாயில வெளியே வந்துடணும் சார், நிக்கவே கூடாது. இல்ல சைலண்டா இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் கூட காணும். என்னாச்சு? 135 அகைன். இந்த கேண்டல் 146 மேல க்ளோஸ் வச்சுட்டா ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. சூப்பர் டூப்பரான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் புட் சைடில். அதுக்கு முன்னாடி பயந்துட்டாலாம் வெளியே வந்துடாதீங்க. பயமா? யாம இருக்க பயமே சார். சைலன்ஸுக்கு ரீசன். சூப்பர். 140 அகைன் போயிட்டு இருக்கு.
எல்லாம் மரண பயத்துல இருக்காங்க போல. சார் ஸ்டாப் லாஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். 126 ரூபாய் அடிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிட்டோம். அது எதுக்கு பயப்படுறீங்க? ஸ்டாப் லாஸ் போடலனா தான் உங்களுக்கு பயம். ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு, அடிச்சா ஸ்டாப் லாஸ், இல்லைன்னா நம்ம மண்டே பார்த்துக்கோ, முடிஞ்சு கதை. டார்கெட் வரையும் பர்ஃபெக்டா வெயிட் பண்ணணும். பர்ஃபெக்டா டார்கெட் வரையும் போகணும்னா போகணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். சார் என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, எப்படி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எல்லாமே தெரியும். தன்னை பத்தி டோட்டல் வீடியோ போட்டிருக்கேன். தன் யூஸ் பண்ணுங்க, ஸ்கேல்பிங் பெட்டரா இருக்குன்னு சொல்றேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலம் ஓபன் பண்ணிட்டு பயன்பெறுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, அகைன் 140. இந்த கேண்டல் அடிச்சான்னா மேல அப்சைட்ல க்ளோஸ் அவுட் பண்ணிடுவான் 146க்கு மேல. இது அப்சைடுக்கான கேண்டல், அப்சைடுக்கான கேண்டல். பிரீமியம் அடிச்சானா 146க்கு மேல போகும்போது நீங்க எக்ஸிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டார்கெட், இல்லைன்னா நீங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க, ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் 133 ரூபாயாக இருக்க வேண்டும். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா ஓபன் பண்ணா மட்டும்தான் சார் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன். நிறைய ஃபியூச்சர்ல இப்போ பார்க்கும்போது க்ரூட் ஆயில் கொண்டு வர போறேன், கோல்டு கொண்டு வர போறேன், சில்வர் கொண்டு வர போறேன், எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ண போறோம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க நினைச்சாலையும் மெம்பர்ஷிப்ல இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க என்னுடைய தன்ல என்னுடைய ரெஃபர் மூலமா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அது நான் அவங்க யாரா இருக்காங்களோ என்னுடைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது கிடைக்கும், யூடியூப் மெம்பர்ஷிப்க்கு கிடைக்காது. யார் தன்ல மெம்பர்ஷிப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். 141 சார், 146ல எக்ஸிட் பண்றதுக்கு ரெடியா இருங்க, ட்ரைல் பண்ணி கொண்டு போறதுக்கு ரெடியா இருங்க. 133ல இப்போ உங்களுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா இருக்கணும். 133 ட்ரைல் பண்ணிக்கங்க, ட்ரைல் பண்ணுங்க. 143 143 போயிட்டு இருக்கு, தைரியமா ஹோல்டு பண்ணுங்க சார். பயப்படாத, பயந்து பயந்து வாழ்ந்தா போதும் சார், பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். தைரியமா இருந்து செத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. பயம்தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஒரு லாங் கேண்டல் அடிக்கும், 146க்கு மேல கிராஸ் ஓவர் பண்ணும். ஓகே சூப்பர். 145 145 146 டார்கெட் டன், டார்கெட் டன் ப்ரோ, டார்கெட் டன். ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க, 159 வரையும் போங்க, 159 173 வரையும் போகும். ஹையஸ்ட் டார்கெட் 173 rupees, 173 ரூபாய் வரையும் போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் டன். எக்ஸிட் பண்றவங்க எக்ஸிட் பண்ணிக்கங்க, எக்ஸிட் பண்றவங்க எக்ஸிட் பண்ணிக்கங்க. போயிடுச்சா? எக்ஸிட் பண்றவங்க எக்ஸிட் பண்ணுங்க. இப்போ மென்ஷன் பண்ணுங்க சார், பண்ணுங்க, மென்ஷன் பண்ணலாம். ஓகே, exit bro, 4k profit, super super super. வேற யார்? great, 1k profit sir, super. 11k profit, அருமை அருமை அருமை. 8k profit, 7k profit, 2k profit. சார் 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, இங்க வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல முடிக்கிறோமா இல்லையா? ஓகே, 9k profit, I love you lot, thank you sir. 5k profit, 12k profit, 33,000 profit. Okay, 3,300 profit. Okay, 4,500 profit, 2,000. Very so much. Very nice trade, sir. Thank you, bro. 2k profit, 3k profit, 10k profit, 6k profit, 1.3k profit, 8k profit, 10k profit. Okay, 1,900 rupees profit. Thank you, bro. Yesterday open பண்ணீங்களா? Thank you, thank you. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் தான் கோல்டு, க்ரூட் ஆயில்ஸ், அதர் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும் தான் லிங்க்ஸே போகும். நான் நினைச்சாலும் மற்றவங்க லிங்க்ஸ் அனுப்ப முடியாது. 20k ப்ராஃபிட், 9k மைனஸ்ல இருந்து 10k ப்ராஃபிட்ல மாறிச்சா? சூப்பர் சார், சூப்பர் சார். நான் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிருக்கேன் இல்லையா, எதுக்காக நீங்க பயப்படணும்? பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நாங்கள் எக்ஸிட் பண்ண எக்ஸிட், அவ்வளோதான். நோ லாஸ், நோ ப்ராஃபிட். 12k ப்ராஃபிட்,
1400 rupees profit. குருவே குரு இருக்க பயமில்லை. தேங்க்யூ சார். 8,190 rupees profit. Okay. 6,600 rupees profit. பட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண தெரியலையா சார்? அக்கௌண்ட் யூஸ் பண்ண தெரியல. தண்டை பத்தி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணவே முடியாது. ஈஸி டு அக்சஸ். நானே யூஸ் பண்றேன் ப்ரோ. நான் யூஸ் பண்ணும்போது தப்பான விஷயத்தை நான் கைட் பண்ண மாட்டேன். செகண்ட் டைம் 7,000 rupees profit. என்ன ராகுல், இங்க நான் டிஸ்கஷன் பண்றதுக்கு வரல. ஹை லாஸஸ் எவ்வளவு சார், ஹை ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு சார், இதுக்கு நான் தனியா உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். சரிங்களா? 10K ப்ராஃபிட், 2.5 ப்ராஃபிட். நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை சார்? 2K ப்ராஃபிட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் சூப்பர். 900 rupees லாஸ் ட்ரையல் பண்ணி கொண்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் இட்டுனா இட்டு தான் வெளியே வந்துடணும். ரிஸ்க் எடுக்கிறவங்கள மட்டும் தான் ட்ரையல் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லுவார். தன்ராஜ், நீங்க ஒரு 3 நாளா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு மானிட்டர் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் ட்ரேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. பிடிக்கலன்னா வெளியே போயிடுங்க. ஆனஸ்டான இருக்க 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா வச்சிருப்பேன். டெய்லி ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்லையா மக்களே? நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. டெய்லியும் ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்லையா? டெய்லி ப்ராஃபிட். ஐ எம் டெய்லி ப்ராஃபிட். டெய்லி ப்ராஃபிட்டா இருக்குன்னு ஆனஸ்டா பண்ணுங்க சார், பரவாயில்ல. ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்லையா, இதை மட்டும் நீங்க உண்மையா சொல்லுங்க. மனசாட்சி விரோதம் இல்லாம பிரபசக்திகளுடைய துணையோடு இருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க, இல்ல வேண்டாம். டெய்லி அல்டிமேட். எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ராஜ் வாரியர் எப்பவும் ப்ராஃபிட் தான். தேங்க்யூ ப்ரோ, 100%. அப்போ டெய்லி நாங்கள் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் பொழுது நான் ட்ரேட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல ப்ரோ. நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்றது, மற்ற சேனல்ல இருந்து உள்ள வந்து என்னென்ன செய்ய முடியும். நான் தான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம என் வேலையை நான் பாக்குறேன் இல்லையா? என் வேலையை பார்க்க விடுங்க ப்ரோ. இப்ப நான் அகேன்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா முடிஞ்சு கதை. வேண்டாம், என் வேலையை என்ன பார்க்க விடுங்க. நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல காட்ட முடியாது ப்ரோ. ரிஸ்ட்ரிக்ஷன் காட்ட முடியாது. தன்ராஜ், தாமோதர் ராஜா, நீங்க தன்ராஜா இல்ல தாமோதரனா யாருன்னு தெரியலையே. புரியுதுங்களா? நான் காட்ட முடியாதுன்னா காட்ட முடியாது. ரிஸ்ட்ரிக்ஷன், யூடியூப் ரிஸ்ட்ரிக்ஷன் தெரிஞ்சா நீங்க இதை கேட்க மாட்டீங்க. பிக் குவான்டிட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் போய் இருக்கு, பாருங்க. பின்னாடி போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க. பிளேலிஸ்ட்ல பாருங்க. எஸ்எல் லெண்டிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்க சார். நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் சார், கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 10K ப்ராஃபிட் டன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் 2 பேர் செய்யக்கூடிய தப்புனால நிறைய ஆட்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 2 பேர் 3 பேர் செய்யக்கூடிய தப்புகள். சார் நான் வெளிப்படையா சொல்றேன், யாரும் ட்ரேட் பண்றது கிடையாது. நான் ஒரு ஆள் மட்டும்தான் டோட்டல் சவுத் இந்தியன்ல 4 ஸ்டேட்லயும் நான் ஒரு ஆள் மட்டும்தான் டெய்லி ஸ்கேல்பிங் பண்ற ஆள். நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்கள். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். சில லர்னிங் கான்டென்ட், சில விஷயங்கள் எல்லாம் நான் ப்ராஃபிட்டோட உங்களுக்கு, உங்களுடைய மைண்ட் செட்டோட உங்களுக்கு சைக்காலஜி பில்ட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு நம்புறவங்களை மட்டும் தான் தெரியும். ஏன்னா கடவுள்னு நம்பினா மட்டும் தான் கடவுளை கண்ணுக்கு தெரிவாரு. அவர் பூதமா தெரிவாரு இல்லையா நம்பாதவங்களுக்கு. புரியுதுங்களா? கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள் நினைச்சா கடவுள், அப்பா அம்மா நினைச்சா அப்பா அம்மா, இல்ல அப்பா அம்மா எல்லாம் பாரம் நினைக்கிறவங்க எல்லாம் அவங்க ஒரு நாளைக்கு பாரமாகும் போது, அவங்க ஒரு நாளைக்கு அப்பா அம்மா ஆகும் பொழுது அவங்களுடைய பாரங்கள் அவங்க பசங்க செய்வாங்க. இதான் கர்ம வினை என்பது. புரியுதுங்களா? கர்ம வினை நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கே வந்து சேரும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கே வந்து சேரும் என்பதுதான் உண்மை. நீங்க இன்னைக்கு செஞ்சிடலாம்,
நாளைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க உங்க அப்பா அம்மாக்கு எதனா செய்யுங்க. அது வந்து உங்க பசங்க ரூபத்துல வந்து உங்களுக்கு பண்ணும் பொழுது நீங்க வயசாயிட்டு இருப்பீங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. இதுதான் கர்மா. இது ஒரு ரொட்டீன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா, நல்ல விஷயங்கள் உங்கள தேடி வரும். கெட்ட விஷயங்கள ஒருத்தர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு. யாருன்னா கஷ்டம் சார் எனக்கு கஷ்டம் சார் சொல்லிட்டே இருங்க. லாஸ்ட் வரையும் நீங்க கஷ்டம் தான். அதுலருந்து மீண்டே வர முடியாது. இதுதான் உண்மை. ஓகே. ஒன் மோர் என்ட்ரிஸ் எல்லாம் இல்ல சார். கிடையாது. அவ்வளவுதான். சார் அது எனக்கு தெரியாது. தன்ராஜ். நீங்க தன்ராஜா, தாமோதரனா எனக்கு தெரியல. தாமோதரன் யாரா இருக்கீங்களா? தன்ராஜ், தன்ராஜ். சார் பேர்லயே இருக்கு சார். ஓகே ப்ரோ. லர்னிங் கன்டெஸ்ட் நான் நெறைய கொண்டு வந்துருக்கேன். பாய் இன்னைக்கு ட்ரேட் ஓகே டன். நம்ம மண்டே மீட் பண்ணலாம். நோ மோர் டிஸ்கஷன் அதர். தேங்க் யூ.